இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சையின் மக்களை எல்லாம் மன்னன் காப்பாற்றுவார், அந்த மன்னனை அவன் செய்த தர்மம் காப்பாற்றும். அதுபோல ஒரு தர்மமான ஒரு டியூட்டி. காவல்துறை பணிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது. நீ தலையில சிங்கத்தை சுமந்து வேலை பார்க்கணும்னு எழுதியிருந்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது எஸ்ஏ ஆகணும்னா உன்னுடைய மெடிக்கல் சில எதிரிகளை பகைவரை பார்க்கும்போது பொறுமையாக தான் போகணும். அவருக்கான நேரம் வரும்போது அந்த நிலைமை தலைகீழ மாறும். ஸோ எல்லாரும் உங்களுடைய காக்கி சட்டை கனவை நோக்கி இன்னைக்கு ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க. இது ஒரு ஆரம்பம். தேர்வு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜூன் அப்படிங்கிற வார்த்தை போடுறதுக்கான ரீசனும் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசனும் ஒன்று தான். என்னென்னா இன்னைக்கு உள்ள போட்டி நிறைந்த உலகத்தில் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது போர்ஷன் கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். முடியாதுலாம் கிடையாது. நம்மளுடைய எஸ்ஏ பேட்டர்னுக்கு 3 monthsல எக்ஸாம் படித்து கிளியர் பண்ண முடியும், நிச்சயமாக முடியும். இருந்தாலும் இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது, நம்மளுடைய படிக்கிற டைம் டேபிளை மாற்ற வேண்டியது இருக்குது, மனநிலையை மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நாமளும் இதே போல் முன்கூட்டியே ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். ஒரு சில அடிப்படையான விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலாமா? சரி. ஸோ முதல் கட்டமாக இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சையின் மக்களை எல்லாம் மன்னன் காப்பாற்றுவார், அந்த மன்னனை அவன் செய்த தர்மம் காப்பாற்றும். அதுபோல் ஒரு தர்மமான ஒரு டியூட்டி. நீங்கள் காவல்துறை பணிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது. நீ தலையில் சிங்கத்தை சுமந்து வேலை பார்க்கணும்னு எழுதியிருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நான் இந்த ஒரு 15 வருட அனுபவத்தில் போலீஸ் வேலை ஒருத்தருக்கு ஏன் கிடைக்குது ஏன் கிடைக்கலங்கிறத நான் நிறைய தடவை அனலைஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பணி கிடைக்காது. இது கடவுளால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பணி. இந்த பணிக்கு சில அடிப்படையான தகுதிகள் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு சில அடிப்படையான தகுதி உனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட சில அடிப்படையான தகுதிகள் குறித்து தான் நான் இப்போ உன்னை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் படிக்கணும்னா புத்தகத்தை எடுத்து படிக்கணும், புத்தகத்தை எடுத்து படித்தா போதும், மனப்பாடம் பண்ணால் போதும், வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நிச்சயமாக சப் இன்ஸ்பெக்டர் பணி அந்த மாதிரி இல்லை. அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த தேர்வு அணுகுமுறையவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக எப்படியாவது பாஸ் ஆகிடணும், எப்படியாவது வேலை கிடச்சிடணும், அந்த மைண்ட் செட்டில் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதில் முக்கியமானது முன்னாடி இருந்து வராமல் பின்னாடி இருந்து வரேன். ஸோ த ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் எஸ்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் நல்லா வச்சுக்கோங்க. மெடிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக கண்ணு. இப்போ கடலூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2019-20 செலெக்ஷன்லையும் 21 செலெக்ஷன்லையும் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுடைய கண் பார்வையை செக் பண்ணும்போது நிறைய குறைஞ்சிருக்கு. நான் டேட்டாவோட சொல்ல விரும்பலை, ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் செல்ஃபோன்லேயே படிக்கிறேன், சாஃப்ட் காப்பியே படிக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் உடம்புல விலை மதிக்க முடியாத ஆர்கான்லாம் இருக்குது. அதுக்கு எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதனால சில அடிப்படையான புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கி படிங்க. செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணி படிக்காதீங்க. இன்டர்வியூ போயிட்டு வந்த ஒரு தம்பி மெடிக்கல் செக் பண்ணும்போது கண் பார்வை சரியாக இருந்தது. 10 நாளில் மெடிக்கலுக்கு போகும்போது அவருடைய கண் பார்வையில் 6/6 விஷன் இல்லை. சரியா? அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் உங்கள் கண்ணை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறை இருந்தால் இப்போவே சரி பண்ணிக்கலாம். ஒன்று லட்சியமாக வளர்ந்துருச்சுன்னா மனசு கஷ்டப்படும். ஆசையாக இருக்கும்போதே அதை மாற்றி அமைச்சிக்கலாம். சரியா? அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக போய் நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் கையோட போய் நான் சொல்கிறேன், கையோட போய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ரூமில் ஒட்டிக்கோங்க. டெய்லி பாருங்கள். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் இன்றைக்கி உள்ள நீங்கள் செல்ஃபோன் பார்க்குற மெத்தடில் 10 daysல கண் பார்வை குறையுது. அதனால் செல்லை நம்பி தான் நான் படிக்கிறேன். செல்லை நம்பாமல் இருக்க முடியாது, செல்லை வச்சு தான் படித்தாகணும். ஆனாலும் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ. நான் டேட்டாவோட சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அதனால தான் சொல்லலை, ஏன்னா நம்ம பேசுகிறது வெளியில் வரைக்கும் போகுது. அதனால
புரியுதா? ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு, அதாவது 10க்கு 6 பேர் மேலே கண் பார்வை குறைபாடு இருக்குது. ஃபஸ்ட்டு நீ செய்ய வேண்டியது எஸ்ஏ ஆகணும்னா உன்னுடைய மெடிக்கல் ஃபிட்னஸை நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா இன்றைக்கி நீ பாஸ் ஆகி உள்ளே போயிடலாம், நாளைக்கு போய் நீ எப்படி வந்து அந்த வேலைக்கு தகுதி உடையவனாக இருப்ப? ரோட்டில் நிற்கும்போது வண்டி வாரது கண்ணுக்கு தெரியல என்ன ஆகும்? நைட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது ஏற்ற வண்டி தெரியல என்ன ஆகும்? நம்ம போலீஸ் எப்போதுமே போக்குவரத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ். ரெண்டாவது வந்து கேஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, போலீஸ் எக்ஸாமில் 10,000 பேர் பாஸ் பண்ணுறான்னா அதில் 400 பேர் மேலே கேஸ் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஏ எக்ஸாமில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 12லேருந்து 17 பேர் மேலே கேஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் வம்புக்கு போயிடாத. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ நல்லவனாகவே இருந்துரு. யாராவது 2 அடி அடித்தா கூட எக்ஸாம் முடிகிற வரைக்கும், வேலைக்கு போகிற வரைக்கும் தயவு செஞ்சு வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் யாரும் உன்னை அடிக்க மாட்டான். அப்படி அடித்தாலும் நீ வாங்கிக்கிடுவ, அது வேற ஒரு பக்குவம். புரியுதா? தயவு செஞ்சு அதுலேயுமே இன்வால்வ் ஆகிடாத. நான் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா. பார்த்தீங்களா? அதே தான் எஸ்ஏ ஆகிற வரைக்கும் இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். இது வந்து ஆண்மை குறைபாடெல்லாம் கிடையாது. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலைங்கிறார் வள்ளுவர். சில எதிரிகளை, பகைவரை பார்க்கும்போது பொறுமையாக தான் போகணும். அவருக்கான நேரம் வரும்போது அந்த நிலைமை தலைகீழ மாறும். பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒள்ளியவர். அறிவுடையவர் சட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். எங்கள் அம்மா அடிச்சிட்டான், எங்கள் அப்பாவை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக சின்ன பழியை விட பெரிய பழியை வாங்கலாம். அவசரப்படாத. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிடுறான். எவ்வளோக்கு எவ்வளோ சண்டையை தவிர்க்க முடியுமோ தவிர. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் கேஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே பேசி முடிச்சுட்டு போகும்போது கூட என் பின்னாடி ஒருத்தன் வந்து, சார் எனக்கு 2018 ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்கிறானா இல்லையான்னு நிற்பார். இப்போ இது முடிஞ்ச உடனே நிச்சயமாக இருக்கிறாங்க. யார்கிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போயிடாத. நான் 15 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெரிஃபிகேஷன் வந்து நான் பார்த்ததே இல்லை, ஏன்டையா கேள்விப்படவே இல்லை. ஆனால் போலீஸ் எக்ஸாமில் 3 வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உன்னை வேலைக்கு எடுப்பாங்க. சரியா? அதனால எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலேயோ, எந்த வந்து நடிகர் கட்சி சங்கத்திலேயோ எதுலையுமே நீ இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. போக ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? அதனால் எந்த ரீசனை கொண்டும் எந்த கேஸ்லேயும் இன்வால்வ் ஆகிடாத, எந்த அரசியல் இயக்கங்களையும் இன்வால்வ் ஆகிடாத. இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கும். இது 2வது முக்கியமானது. 3வது போக்குவரத்து. தேவையில்லாமல் வண்டியில் எங்கேயும் சுத்தாத. இங்கே உனக்கே தெரியும், கடலூரில் ஒரு தம்பி நம்ம பிரிட்ஜுக்கு கீழே இறந்து போயிட்டான்னு உனக்கே தெரியும். ஆக்சிடெண்ட்டில் காலையில் 7 மணிக்கு இறந்து போயிட்டான். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையில்லாமல் பைக் எடுத்துகிட்டு போகாது. ரொம்ப ரேராக அலைச்சலை வச்சுக்கோ. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ ட்ரைனிங் உள்ளே போயிட்டேன்னா நீ சேஃப்டி. நான் நிறைய பேரை பார்க்குறேன், வண்டியிலேருந்து விழுந்தது, கால் அடிப்பட்டது, கை அடிப்பட்டது, நிறைய பேரை பார்க்குறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு ரீசன்லையும் போக்குவரத்து போ. நீ நாளைக்கு போலீஸ் ஆனதுக்கப்புறம் 24 மணி நேரம் வண்டியில் தான் சுற்ற போகிற. இந்த பாரு, இப்போ நாகாலாந்துக்கு ஒரு டீம் போயிருக்கு எலெக்ஷனுக்கு. நாகாலாந்து எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருந்து 500 போலீஸ் போயிருக்காங்க நாகாலாந்து எலெக்ஷனுக்கு. நாளைக்கு நீ போகலாம், ஊர் ஊராக சுற்றலாம். தயவு செஞ்சு போக்குவரத்து தேவையில்லாமல் வச்சுக்காத. இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ த ஃபஸ்ட்டு ஒன், மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது முக்கியமானது, மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு அப்புறம் எந்த வம்பு தும்புக்கும் போயிடாத. காவல்துறையில் நீ வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா 2 கும்பல்லாம் முளைக்காது, பொறுப்பு அதிகமாகும். இதுக்கு முன்னாடி நீ ட்ரிபிள்ஸ் போனால் இப்போ இனிமேல் போக முடியாது. உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். மற்றவனுடைய குறையை சுட்டிய மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏன் எல்லாரும் ஒத்து பார்க்குறாங்கன்னா, அடுத்தவன் நீ தான் நிப்பாட்டுற. ஒருத்தவனை கேள்வி கேட்குற அதிகாரம் காவல்துறைக்கு மட்டும் இருக்குது. அப்போ கேள்வி கேட்குறவன் எவ்வளோ யோகியமாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த உலகமே பார்க்கும். அதனால் நீ சின்ன தவறு செஞ்சால் கூட அது பெருசாக தெரியும். புரியுதா? நிலாவில் ஏற்பட்ட கரை மாதிரி, சூரியனில் ஏற்பட்ட கரை மாதிரி போலீஸ்காரன் செஞ்ச தவறு மட்டும் மிகப்பெரிய பூதாகரமாகும். அதுவும் யூனிஃபார்ம் போட்டு தவறு செஞ்சால் அது அந்த காவல்துறைக்கே களங்கம். அதனால ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ். நான் சொன்னதை மறந்துடாத. சப்போஸ் நீ இப்போவே உன் மெடிக்கல் ஃபிட்னஸில் குறைய கண்டுபிடிச்சா சரி பண்ணலாம். சாப்பாடு மூலமே சரி பண்ணலாம். நீ நல்லா சாப்பிட்டாலே உன் கண் பார்வை மறுபடியும் தெளிவாகிடும். சரியா? அடுத்து லேசர் பண்ணால் கூட அது 3 மாதத்தில் மறைஞ்சிரும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்கிட்ட வருத்தப்படுறாங்க. நான் அதனால சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒன். 2வது கேஸ். 3வது போக்குவரத்தை தேவையில்லாமல் வச்சுக்காத, அவாய்ட் பண்ணேன். ஸோ அடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமானது நேர்முக தேர்வு. சப் இன்ஸ்பெக்டர் நேர்முக தேர்வு அப்படின்னு ஒன்று நடக்குது பாருங்கள். அந்த நேர்முக தேர்வில் நான் இந்த லாஸ்ட்டு 2 நேர்முக தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுத்ததில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். சத்தியமாக அவங்க வல்லவனை எடுக்கலை, நல்லவனையும் எடுக்கிறாங்க. நீ வல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, நீ நல்லவனாகவும் இருக்கணும். அதனால் உன் கேரக்டரில் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் மாற்றிக்கும். என்ன மாதிரியான கேரக்டர்லாம் உன்னை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? நீ பணிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பணிவுங்கிறது பண்போட அடையாளமே தவிர அடிமைத்தனம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ.
உன்னை உங்கள் வீட்டில் நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒன்று நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, உன்னுடைய குருமார்கள் உனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ பண்புள்ள பிள்ளையாக வளர்ந்ததுக்கு அடையாளம் தான் பணிவு. ஆனால் நிறைய பேர் பணிவுங்கிறத அடிமைத்தனம் நினச்சிட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ இன்டர்வியூக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாருன்னு கூட வாயில் வராது, நீ கஷ்டப்படுவ. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஐயான்னு கூட வார்த்தை யாருக்கும் வராது. கிராமத்துலேருந்து வந்திருப்பான், ஐயா வணக்கம் ஐயான்னு கூட சொல்ல மாட்டான், சொல்ல வராது. சார் குட் மார்னிங் சார், பெரியவங்ககிட்ட பேசுறது முறையாக பேசணும். சார் குட் மார்னிங் சார் அப்படி சொல்லணும். குட் மார்னிங் சார் தான் சொல்லுவான், சார் முன்னாடி போட மாட்டான். ஆனால் இது அதிகாரிகள் பார்ப்பாங்க. பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூவில் அதை எதிர்பார்க்குறாங்க. அதை திடீர்னு 10 நாள்லாம் வர வைக்க முடியல என்னால். அடுத்து புரியுது உனக்கு, அது இயல்பாகவே இருக்கணும். நல்ல கேரக்டர்லாம் வளர்த்துக்கோ. நல்லவனை பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட நல்லதெல்லாம் நீ உன்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீ நல்ல உன்ட்ட எஸ்ஏ வேலையை கொடுத்தா நீ சமுதாயத்தின் மீது தீராத காதலோட சர்வீஸ் பண்ண வந்திருக்கியா, நல்ல குடும்பத்தில் உன்னை வளர்த்துருக்காங்களா, உன்னால் ஒபீடியண்ட்டாக இருக்க முடியுமா, உன்னால் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா, உன்கிட்ட டிசிப்ளின் இருக்கா, உன்னால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணுறியா, ஒன்ஸ் ஆஃபீஸர் ஆல்வேஸ் ஆஃபீஸர், உன்னால் ஒரு ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட முடியுதா, உன்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து உன்னை யாராவது திட்டுனாலும் திருட்டி பார்ப்பாங்க. அப்படி திட்டி பார்க்கும்போது உன் முகம் மாறுதான்னு பார்ப்பாங்க. உன்னால் ஒழுங்காக உட்கார முடியுதா, உன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, நீ நல்லவனா பார்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் நீ என்ன சர்வீஸ் பண்ணேன்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. எஸ்ஏ இன்டர்வியூவில் அச்சீவ்மெண்ட்னு ஒரு காலம் கொடுத்து நீ எதுக்கு எஸ்ஏ ஆக போகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நீ சர்வீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் என்ன சர்வீஸ் பண்ணேன்னு கேட்குறாங்க. போன வட்டம் ஒரு பையன், நம்ம இதே கடலூரில் படித்த பையன், நிவர் புயல் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டேன்னு சொல்லி எஸ்ஏ வேலை வாங்கிட்டான். இதே சொல்ல வரேன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் சர்வீஸ் பண்ணுவேன்னா இதுக்கு முன்னாடி நீ என்ன சர்வீஸ் பண்ணுன, இதான் அவங்க கேட்குற கேள்வி. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷ ட்ராவலில் உன்னால் எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ மனமார்ந்து பண்ணு. ஒரு பிளட் யூனிட் வந்து தாராளமாக டொனேஷன் பண்ணு. இது வேலை கிடைக்கணும்னு இல்லை, நல்லதை யார் சொன்னாலும் நல்லதை அடாப்ட் பண்ணிக்கலாமே. இது செயற்கையாக தான் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வேலைக்காண்டி நான் என்னைய மாற்றிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு சமுதாயத்தின் மீது தீராத காதல் உடையவன் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். அதை தான் செலெக்ஷனில் பார்க்குறாங்க. அப்போ நீ மாறிடு, அவ்வளோதான். நல்ல விஷயம் தானே, இது ஒன்றும் நமக்கு தெரியாதது இல்லை. அதனால் இன்டர்வியூக்கு போகணும்னா வெறும் வல்லவனாக மட்டும் இருந்தால் போதும், நல்லவனாகவும் இருக்கணும். அங்கே உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, நீ மற்றவங்ககிட்ட பேசுகிற முறையிலேருந்து, பணிவிலேருந்து, பஞ்சுவாலிட்டியிலேருந்து, சொசைட்டி மேலே உனக்கு இருக்கக்கூடிய பற்றிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை எது சொல்லித்தருதுன்னு பார்க்கும்போது தான் திருக்குறள். அதனால தான் நான் திருக்குறள் மூலமாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். திருக்குறள் புத்தகம் இப்போ உங்களுக்கு எல்லோரும் கொண்டு வர எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டெய்லி ஒரு திருக்குறள் படித்து ஸ்டேட்டஸ் வை. உனக்கு எஸ்ஏ வேலை ரிலேட்டடாக என்ன திருக்குறள்லாம் இருக்கோ அந்த திருக்குறள்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? உன் கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் எஸ்ஏ செலெக்ஷனில் ஒருத்தர அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற திருக்குறளை ஒரு பேப்பரில் எழுத சொன்னாங்க. அதை அவர் தப்பாக எழுதிட்டாரு. அதனால அவருக்கு வேலை கிடைக்கல. பார்த்துக்கோ எந்த அளவுக்கு நம்ம கண்ணில் பட்ட 100 தடவை பட்ட திருக்குறளை கூட நமக்கு தெரியல. நேற்று நடந்த குரூப் 2 மெயின்ஸில் மானம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னாங்க, நட்புங்கிற தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னாங்க. யாருக்கும் தெரியாது. இதான் உண்மை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அறத்தை எப்படி வளர்க்க, நல்ல ஆளை எப்படி வேலைக்கு எடுக்கன்னு தெரியல. அதனால தான் கேட்குறாங்க, போன எஸ்ஐ செலெக்ஷன்லாம் விருந்தோம்பல்லேருந்து ஒரு குறள் சொல்லு, பண்புடைமையிலேருந்து ஒரு திருக்குறள் சொல்லு. திருக்குறள் சொல்லு ஒருத்தர் கூட 8 மார்க் 9 மார்க் குறையவே இல்லை. சொல்லி புரியுதா? நீ அதனால திருக்குறள் புத்தகத்தையும் முக்கியமான திருக்குறளையும் குறித்து தரேன். அது உன் கேரக்டரையும் மெருகேற்றும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும், படிக்கிறதும் இன்பமாக இருக்கும், எல்லாத்தையும் சரி பண்ணும். அதனால் 240 பேருக்கும் 240 திருக்குறள் புக் வச்சுருக்கேன். டெய்லி ஒரு திருக்குறள் படி, ரொம்ப வேண்டாம் எக்ஸாம் வரைக்கும் ஒரு திருக்குறள் படி. அதை ஆத்மார்த்தமாக படி. நீ இன்டர்வியூவில் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லலாம். உன் மனசுலேருந்து வர்றதுக்கும் படித்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உன் மனசுலேருந்து வந்துடும், நீ மாறிடுவ. ஸோ இன்டர்வியூவை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து ஃபிசிக்கல். நிச்சயமாக 1.5 மாதத்துல ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. அதனால் உனக்கு ஃபிசிக்கல் வராதுன்னா தயவு செஞ்சு ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது கேம் விளாடு. உனக்கு சுத்தமாக வராதுன்னா இப்போவே ஃபிசிக்கலும் சேர்த்து பண்ணு. உனக்கு ஓரளவுக்கு வரும் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணு. உனக்கு நல்லாவே வரும்னா வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த செலெக்ஷனில் மட்டும் 6 பேரோட கை ஒடிஞ்சிருச்சு. 6 பேர் கை ஒடிஞ்சிருச்சு இந்த செலெக்ஷனில். திண்டிவனத்தில் ஒரு பையன் கை ஒடிஞ்சு பிம்ஸில் இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ நினச்ச மாதிரி உடம்பு இஷ்டத்துக்கெல்லாம் வளையாது. அதுவும் 25 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா, அந்த தென்காசியில் ஒரு பையன் கை ஒடிஞ்சிருச்சு, 21 வயசு தான். கரெக்டாக இந்த இடத்துல கட் ஆகுது. இங்கே உனக்கு உதாரணம் நம்ம இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா உனக்கு? 6 பேர் எனக்கு தெரிஞ்சு மட்டும். ஃபிசிக்கலில் டக்குன்னு 1 மாதத்துலாம் வராது. சின்ன சின்ன கேமாவது விளையாடு, ஃபிசிக்கலை சேர்த்தே வச்சுக்கோ. தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த எஸ்ஏ செலெக்ஷனுங்கிறது
நீங்கள் கடினமாக நினைக்காதீங்க. இது நீங்கள் எஸ்ஏ ஆகிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸ். ஒரு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடு இருக்கணும், நல்ல நாலேஜாக இருக்கணும், நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், நல்ல வந்து பணிவாக இருக்கணும், மக்களுக்கு உதாரணமாக இருக்கணும். இதைத்தான் எக்ஸாம் ஃபிசிக்கல் இன்டர்வியூன்னு வச்சுருக்காங்க. இதை உணர்ந்து நீங்கள் இங்கே ஃபிசிக்கலை ஏமாற்றிட்டு போயிடலாம். நாளைக்கு பொதுமக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? கிணத்துக்குள்ளே விழுந்து காப்பாற்றணும், ஓடி போய் பிடிக்கணும் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? குறிப்பாத்து சுடணும்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? அதனால நீங்கள் இங்கே ஏமாற்றிட்டு உள்ளே போகலான்னு மட்டும் தயவு செஞ்சு குறுகிய எண்ணத்தோடு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமாக நேசித்து எஸ்ஏ வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபிசிக்கல் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லிட்டேன். ஃபிசிக்கலுங்கிறது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்கோங்க, திடீர்னு கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க. ஓகேயா? இது முக்கியமானது. அடுத்து எக்ஸாம். நீ அவளோட எதிர்பார்த்து எக்ஸாமுக்கு வந்துடுறேன். நிறையா பேருடைய எண்ணம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எவன் ஒருத்தன் இப்போவே ஃபிசிக்கலை நினைக்கிறானோ அவன் எக்ஸாம் பாஸ் ஆகிடுவான். எவன் ஒருத்தன் இப்போவே இன்டர்வியூ நினைக்கிறானோ அவன் ஃபிசிக்கல் பாஸ் ஆகிடுவான். எவன் ஒருத்தன் எஸ்ஏ ஆகிடுவேன்னு நினைக்கிறானோ அவன் நிச்சயமாக இன்டர்வியூக்காவது போயிடுவான். எவன் ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டு நான் இப்படி நடந்து வருவேன், இப்படி நல்லது பண்ணுவேன்னு ஆழமாக அந்த பணியை நேசிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். நீ பதவியை மட்டும் நேசிச்சேன்னா உனக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் பணியை நேசிச்சேன்னா இலக்குக்கும் லட்சியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இலக்கு அப்படிங்கிறது இப்போ நான் அட்வொகேட் ஆவேங்கிறது இலக்கு, ஏழைகளுக்கு சட்ட உதவி செய்வேங்கிறது லட்சியம். நான் எஸ்ஐ ஆகுங்கிறது இலக்கு. நான் ஏன் எஸ்ஐ ஆகுறேன், எஸ்ஐ ஆகி நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணுவேன், என்னை போல கஷ்டப்பட்ட எத்தனை பேரை நான் என்னுடைய தோளில் தூக்கிட்டு வருவேன், எத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் நீதி கிடைக்க செய்வேன், அப்படி நினைக்கிற பாரு, அதுதான் லட்சியம். இலக்கு வேற, லட்சியம் வேற. ஆசிரியர் ஆகணுங்கிறது இலக்கு. அரசு பள்ளியை நான் மற்ற பள்ளிகளுக்கு நிகராக வந்து தரம் உயர்த்துவேன், உலக அளவில் ஆக்ஸ்போர்ட் அளவுக்கு நான் அரசு பள்ளி மாணவரை சாதிக்க வைப்பேங்கிறது லட்சியம். நீங்கள் எல்லாரும் லட்சியத்துக்காக எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்படுங்க. வேலை கிடைக்கி நம்ம மதிப்பு உயரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பொது நலத்தில் சுயநலத்தை அனுபவிக்க கற்றுக்கோங்க. இது என்னுடைய கருத்து. இப்போ நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் அதுதான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சாலே நான் வளர்ந்துருவேன், அவ்வளோதான். பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்டால் நம்ம இலைக்கு பாயசம் தானாக வந்துடும், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக்கு. அதனால் நல்ல சொசைட்டி மேலே பற்றோட படிங்க. உங்கள் மனசுலேருந்து பேசுகிறீங்களான்னு இன்டர்வியூவில் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாமை பொறுத்தளவையில் தயவு செஞ்சு போன எஸ்ஏ எக்ஸாமில் நான் ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் எல்லாருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை கேட்கவே தயாராக இல்லை. அந்த 5 தான் திருப்பி நான் உனக்கு சொல்கிறேன். போன வட்டம் நான் சொன்ன அந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஏன்னா மற்ற எல்லாரும் பண்ணுவாங்க. மூணாவது, நீ புது புக்கு படித்தா போதும். நாலாவது, கொடுத்துருக்க பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் வரும். கொடுத்துருக்க பேட்டர்ன் என்னவோ அதுதான் எக்ஸாம். இப்படி தான் எக்ஸாம் வரும். அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. கேர்லெஸ் மிஸ்டேக் முக்கியமான ப்ளே பண்ணும். அதாவது கவனக்குறைவால் வேலை இழந்து போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு படிச்சுக்கோ. இதுதான் நான் கொடுத்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நிறைய பேர் 11th 12th தான் திருப்பி படித்தான். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வட்ட கொஷின் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா மீடியமாக இருக்கும், ஆனால் டஃப்பாக இருக்காது. என்னால் 100% சொல்ல முடியும். அவங்க ஒரு எஸ்ஏக்கு என்ன தேவையோ அதை தான் கொஷினில் வைக்கிறாங்க. சும்மா மானங்கனியாக ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தோ கேட்கணுன்றது அவங்க என்ன கிடையாது. பேசிக்காக ஒரு எஸ்ஏக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் கொஷின் வந்து எக்ஸாம் வந்து மார்ச்சில் கால்ஃபர் வரும். இப்போ ரீசெண்டாக டிஜிபி சார் ரிப்ளைல 2 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அவர் சார் சொல்லி வச்சுக்கலான்னு 2 மாதம்னு சொல்லி வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்துடும் கால்ஃபர். எக்ஸாம் வந்து நான் ஜூலை ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்குறேன். ஓகேயா? வேகன்சி வந்து 600 தாண்டி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபயர் சர்வீஸில் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இருக்குது பாருங்கள், அதை ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வேகன்சியோ கால்ஃபரை பற்றியெல்லாம் நீ எடுத்துக்காத, மனசில் எடுத்துக்காத. நீ பார்த்துக்கு சின்சியராக 140 மார்க்குக்கு படி, அவ்வளோதான். எக்ஸாம் வந்து கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் பாரு. கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நீ எல்லா சப்ஜெக்டையும் கட்டாயம் படிச்சாகணும். ஏன்னா எல்லாரும் படிப்பான். இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்தால் நீ படிக்காட்ட கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தால் அவன் ஆன்சர் பண்ணிடுவான், நீ ஆன்சர் பண்ணாமல் போயிடுவேன். கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் உன் காம்படிட்டருக்கு என்ன தெரியுது அது உனக்கும் தெரியணும். கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நீ ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணணும். கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நீ புரிஞ்சு தான் படிக்கணும். கொஸ்டின் ஈஸியாக இருந்ததுன்னா நீ டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஏன்னா சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட பண்ண முடியாது. கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் கூடிடும். கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் 2 மாதம் 1 மாதத்தில் படிக்கிறவங்க கூட பாஸ் ஆகும். உண்மை தானே? இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஈஸியாக இருந்துருச்சுன்னா சந்தோஷப்படலாம் முடியாது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும், பேஷண்ட் செத்துருவான். மார்க் 50. நான் 118 கொஸ்டின் போட்டேன்னு பெருமையாக சொல்லலாம். ஆனால் கட் ஆஃப் 119 இருக்கும். இந்த வட்டம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா 120 கொஸ்டின். 120 கொஸ்டின் போட்டேன்னா நீ வேலைக்கு போயிடலாம், உள்ளே போயிடலாம். ஃபிசிக்கலை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஃபிசிக்கல் இந்த வட்டமும் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ் லெவல்லையே ஃபிசிக்கல் எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது எஸ்ஏக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஆஃபீஸர் கேட்டகரி.
புரியுதா உங்களுக்கு? அதனால் மாற்றங்கள் என்ன வேணாலும் வரலாம். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக உனக்கு அதுக்கேற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கிட்டு படிக்கப்பாரு. எப்போ படித்தாலும் உன் மனசில் எப்போல்லாம் வந்து உனக்கு கீழே இருக்கிறவங்கள பாரு. நீ எப்போல்லாம் உயர்ந்து நிற்கிறியோ அப்போ கீழே இருக்கிறவங்கள பாரு. எப்போல்லாம் கீழே நிற்கிறியோ அப்போ உயர்ந்து நிற்கிறவங்கள பாரு. கல்விக்கு எவ்வளோ படித்தாலும் போதாது. நம்ம பாடுபட்டு சேர்க்குற பொருள் எல்லாம் தகுதியானவங்களுக்கு கொடுக்கத்தான்றதை உன் மனசில் எழுதி வச்சுக்கோ. இந்த வேலைக்கு போகிறது கூட அதுக்கு தான் நினச்சிக்கோ. உன்னுடைய இந்த ஒரு வெற்றி உனக்கான அடையாளம். நீ யார் அப்படிங்கிறது அதான் சொல்ல போகுது. எஸ்ஏ ஆக முடியுமா? நேற்று ஒரு பையன் எனக்கு கால் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி கேட்டான், சார் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் சார் நான் எஸ்ஏ ஆகிறதுக்குன்னா. நான் அவனுக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒவ்வொரு மாதிரி தேர்வையும் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுது, மாடல் எக்ஸாமை. அவ்வளோதான், ஒரே ஒரு அட்வைஸ் தான். ஒரு மாடல் எக்ஸாமை சரியாக எழுதலைன்னா தூங்காத, சாப்பிடாத. பயிற்சி களத்தில் யார் வேர்வை சிந்துறானோ அவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த மாட்டான். பயிற்சி களத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். இப்படி வைக்கிற மாடல் எக்ஸாம் எல்லாம் விளையாட்டாக எடுத்துக்காம நீ எங்கேனாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன்னா ஒவ்வொரு மாடல் எக்ஸாமையும் சின்சியராக எழுது. அதில் மார்க்கு குறைஞ்சா நீ ஏற்றுக்கவே செய்யாத, தூங்காத, படி, கஷ்டப்படு. அப்போ தான் அடுத்த பரீட்சையில் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் போதும். அடுத்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதனுடைய தவறுகளை அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டு போட்டு எழுது. இதை நான் கடலூரில் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க மாதிரி ஏன் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருப்பி ஓப்பனாக சொல்கிறேன். நேற்று நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா, தயவு செஞ்சு பசங்க யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. மன கட்டுப்பாடு பணிவு இல்லாதவனை நீங்கள் கற்றுக் கொடுத்து வேலைக்கு போயிட்டானா அவன் நாட்டை கெடுத்துருவான். அதனால் எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. அவன் செஞ்சால் செய்யுங்க, இல்லைனா விட்டுருங்க அவனை. ஏன்னா அவனே அவனுக்கான அழிவை தேடிக்கிடுவான். நம்ம அவனை உருவாக்கி கொடுத்துப்போம். இப்படியெல்லாம் பதில் சொன்னேன்னா எஸ்ஏ வேலை தந்துடுவாங்கன்னு நான் சொல்லி கொடுத்து ஒருத்தன் எஸ்ஏ ஆகிட்டான்னா நாளைக்கு அவன் நாட்டை கெடுத்துட மாட்டான். இயல்பாகவே நல்லவன் வந்தால் தானே நல்லாயிருக்கும். மனசை இயல்பாகவே கட்டுப்படுத்த தெரிஞ்ச வந்தால் தானே நல்லாயிருக்கும். நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு ஒருத்தர் வேலை வாங்கிட்டோம்னா அப்போ நம்ம சொசைட்டிக்கு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்க தான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கமே தவிர ஆகாஷ் அகாடமிக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்காகலாம் கிடையாது. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். ரிசல்ட்டெல்லாம் எனக்கு வேண்டான்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். இன்டர்வியூக்கெல்லாம் டேரெக்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு மனப்பக்குவத்தில் வந்துட்டேன். எக்ஸாமுக்கு யார் படிக்கிறானோ அதில் 10 பேர் பாஸ் ஆனாலும் போதும். நான் வெற்றிக்கு பிறகு வெற்றியை விழாவாக கொண்டாடவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி கடலூரில் நம்ம 100 சப் இன்ஸ்பெக்டருக்கு பாராட்டு விழா நடத்தினோம். அதுக்கடுத்து மதுரையில் சென்னையில் நான் நடத்தலை. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். வெற்றிக்கு பிறகு பாராட்டு விழா வைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஊக்கம் கொடுக்கலாம், கூட போய் நிற்கலாம். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றி பெற்றவன் 100 பேர், தோத்தவன் 4900 பேர். தோத்தவனை கவனிப்போம், ஜெயிச்சவனை நம்ம கொண்டாடி என்ன பண்ண போகிறோம்? அது கொண்டாட நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் என் மனசையே மாற்றிட்டேன். நான் வெற்றியவே கொண்டாட விரும்பலைன்றப்போ வெற்றியை மட்டும் நான் எப்படி ரசிக்க போகிறேன்? அதனால் ஓன்ட்ட நான் சொல்ல வேண்டிய அடிப்படையான தகவல் இதெல்லாம். ஏன்னா நான் நிறைய கஷ்டப்படுறேன். என்கிட்ட நிறைய பேர் என்னை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறேன். அது மெடிக்கலோ இல்லை கேஸோ இல்லை போக்குவரத்தோ இல்லை இன்டர்வியூவோ ஃபிசிக்கலோ. அதனால தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். சரியா? இந்த அட்வைஸை எடுத்துக்கோ. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபோக்கஸ்டாக ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு படி. இங்கிலீஷுக்கெல்லாம் சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறேன் கேளு. சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, சைக்காலஜி, மேக்ஸு நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட் கொஷினை தவிர ஒரு கொஷின் கூட வராது. நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு கொஷின் கூட வராது. போன எஸ்ஏ எக்ஸாமில் பேட்டர்ன் படி எக்ஸாம் நடத்தின ஒரே ஒரு இன்ஸ்டியூட் இங்கே தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீ நம்பி படிக்கணும்னு தானே சொல்கிறேன் தவிர என்னுடைய பெருமைக்கு நான் சொல்லலை. பேட்டர்ன் படி தான் கொஷின் கேட்பேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். நான் ஒன்றும் எங்கேயோ இருந்து தெரிஞ்சுட்டு வந்தெல்லாம் சொல்லலை. எனக்கு அது தேவையே இல்லை. அவங்க மேடமே சொல்லிட்டாங்க, நாங்கள் பேட்டர்ன் படி தான் கொஷின் கேட்போம். நீ தான் அதை கவனிக்கல. நான் பேட்டர்ன் படி தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. இது உன் மனசார தெரிஞ்சு வச்சுக்கோ. இது ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம வச்ச டெஸ்ட் கொஷினை நீ தப்பு பண்ணாமல் இருந்தாலே போயிடுவேன். எது உனக்கு சவாலாக இருக்கும்னா இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படி. நீ நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஆசைப்படுறாங்க. அதை விட்டுட்டு நான் ஷார்ட்கட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வேலைக்கு போயிடுவேன்னா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய். பேப்பர் படிக்கிற பையன் தான் வேலைக்கு வேணுமா? நீ படிக்கிறியா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. நான் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறேன், ஆனால் எவனுமே பேப்பர் படிக்க மாட்டேன்றான். டெய்லி 1/2 மணி நேரம் தினமணி தமிழ் இந்து திசை படி. பேப்பர் படித்தா ரீடிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆகும். பேப்பர் படித்தா சொசைட்டியில் என்ன நடக்குன்னு தெரியும். பேப்பர் படித்தா இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும். பேப்பரை நீ நோட்ஸ் எடுத்துலாம் படிக்காத. பேப்பர் படிக்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எக்ஸாமுக்கு படிக்கிறது. நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது வாழ்க்கைக்கு. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதியை நினச்சி நீ எது கொதிச்சு எழணும்னா நீ நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லி என்ன நடக்குன்னு படி. அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஆகுது நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. அந்த 2 கொஸ்டின் உன் லைஃப்பை மாற்றும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது டெய்லி படிக்கலாம், மந்த்லி படிக்கலாம், வீக்லி படிக்கலாம். அது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தானே அடக்கலாம் முடியாது. நீ இயல்பாகவே நியூஸ் பேப்பர் படித்தேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உனக்கு ஈஸியாக புரியவும் செய்யும், கெஸ் பண்ணியும் போட்டுடலாம். அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படி. இது என்னுடைய அட்வைஸ்.
இங்கிலீஷுக்கு நான் என்ன சார் பண்ணேன், இங்கிலீஷ் பேசணும்னு எல்லாருக்குமே ஆசை. சின்ன வயசுலேருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணு. நான் 2010 எஸ்ஏ இன்டர்வியூ போகும்போது ஏன்டையே இங்கிலீஷ் தான் வாசிக்க சொன்னாங்க. அதுலேருந்து 10 வருஷம் நீ இம்ப்ரூவ் ஆகிருக்கான், 14 வருஷம். அப்போ நிச்சயமாக உன்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஆனால் இவன் என்னன்னா அதை கேட்க மாட்டாங்க, சமாளிச்சுக்கலான்ட்டு போகிறான். இப்போ என்ன வேலை நமக்கு? அதை விட ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போ. இன்னைக்கு செல்ஃபோனில் கிடைக்காத விஷயமே கிடையாது. இன்னைக்கு செல்லில் நீ என்ன தேடுறியோ அது உன் லைஃபு. இன்னைக்கு நீ இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா கற்றுக்கலாம். இங்கிலீஷில் பேசிக் கிராமர் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால பேசிக் கிராமர் கற்றுக்கோ, இங்கிலீஷ் தயவு செஞ்சு கற்றுக்கோ. நாளைக்கு திடீர்னு எக்ஸாம் பேட்டர் 4 பேர் நார்த் இந்தியனாக இருந்தால் நீ இங்கிலீஷில் 4 வார்த்தை பேச வேண்டிய நிலைமை வந்துடும். இன்டர்வியூவில் ஒரு வேலைக்கு என்ன தகுதி வேணுமோ அதை தான் புத்திசாலி வளர்த்துக்குவான். அதை விட்டுட்டு எப்படியாவது ஏமாற்றி உள்ளே போகணுன்னு புத்திசாலி எவனும் வந்து நினைக்க மாட்டான். நீ புத்திசாலியாக இரு. அறிவுடையவன் ஆவது அறிவான், அவ்வளோதான். எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கிற போது ஒன்று ஈஸியாக இருக்கும், இல்லை மீடியமாக இருக்கும், இல்லை டஃப்பாக இருக்கும். 3க்கும் தயாராக இருப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சிலபஸுக்கு படி. ஸோ இங்கிலீஷ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டாட்டிக் ஜிகே நான் எப்படி டே ஷீட் மாதிரி கொடுத்துருவோம், ஏதாவது டெஸ்ட் வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். கொடுத்துருக்க பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். மேடம் இருக்கிற வரைக்கும் கொஸ்டின் சேஞ்ச் ஆகாது. இன்றைக்கெல்லாம் எக்ஸாம் எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுலேருந்து மாறுபட்டு கேட்குறாங்க. போலீஸ் எக்ஸாமில் கூட தமிழ் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னு உனக்கு தெரியும். அதனால இந்த எஸ்ஐ எக்ஸாமில் தமிழை விளையாட்டு போக்கில் எடுத்துக்காத. 2019 செலெக்ஷன் எக்ஸாம் நடந்ததில்ல, அதில் தமிழ் ரொம்ப ப்ளே பண்ணிச்சு. 10 கொஸ்டின் 11th 12th யாருமே கை வைக்கவே இல்லை. நீ தமிழ் வந்து டிஎன்பிசி காரனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ் மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு அவன் 100 மார்க் படிக்கிறான், நீ 5 மார்க் படிக்கிற, வேண்டாம் வெறுப்பாக படிக்கிறான், விரும்பி படிக்கிறான். தமிழ் 6ஆம் கிளாஸ்ல இருந்து முறையாக 12ஆம் கிளாஸ் வரை வாசி. தமிழ் தானே, நீ தான் இங்கிலீஷ் தெரியலன்றியா, அப்போ தமிழையாவது வாசி. 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் முறையாக படித்தா மட்டும்தான் தமிழில் 10க்கு 10 மார்க் எடுக்க முடியும். அதுவும் இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவன்லாம் தமிழை வெறித்தனமாக படிக்கணும், புரியுதா? ஏன்னா இங்கிலீஷில் உன்னை வீழ்த்திடலாம், ஆனால் தமிழில் உன்னை வீழ்த்த முடியாதுன்ற அளவுக்கு படி. ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் சஜஷன். உன்னை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நல்ல நம்பிக்கையோடு எல்லோரும் படிங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாமில் நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு போன பேட்ச் ரொம்ப நல்ல பேட்சாகவே இருந்தது. அதே போல் இந்த எஸ்ஏ பேட்ச்லேயும் நல்ல ஒரு டீம் வந்து எஸ்ஏ ஆகணுன்றது என்னுடைய ஆசை, அவ்வளோதான். நான் 52 பிரான்ச் வச்சுருக்கிறதுலாம் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஏன்னா பாஸ் பண்ணுறவனை விட நம்மகிட்ட அதிகமான பேர் படிக்கிறான். நான் மாணவர்களை உண்மையிலேயே நேசித்தா நான் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த்து சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதான் உண்மை. பட் இருந்தாலும் குவாலிட்டியான ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. என்னுடைய கடமை சிலபஸை நல்லா நடத்துறது, டெஸ்ட்டு ப்ராப்பராக வைக்கிறது. இதையும் தாண்டி ஆகாஷ் சார்கிட்ட படித்தா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாருன்னு இந்த உலகம் நம்புது. முன்னாடியெல்லாம் யூடியூப்பில் என்னோட முகத்தை பார்த்துட்டு சார் நல்லவர் அப்படின்னு பேசுனாங்க. இப்போ அதை தாண்டி சார் கூட இருக்கிறவங்க நல்லவங்க, அதையும் தாண்டி சார்கிட்ட படிச்சிருந்த பசங்க நல்ல பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சரியா? நான் ஒரு திருக்குறள் புக்கு தரேன், டெய்லி ஒரு திருக்குறள் படி. இதனால் உன் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும், மனசும் சேஞ்ச் ஆகும், லைஃப்பில் நீ நல்ல ஒரு நிலைமைக்கு போவேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். திருக்குறளால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி 13வது அட்டம்ப்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ண ஒரு நண்பர் வந்து தேடி வந்திருக்காரு, சரவணன். வாங்க சரவணன். சிஏ பாஸ் பண்ணி 35 கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறாரு. திருக்குறளால் ஊக்கம் பெற்று இன்னைக்கு சிஏவா இருக்கிறாரு. அவர் உங்களோட ஒரு 2-3 வார்த்தைகள் வந்து பேசுவார். சாரி சரவணன், ரொம்ப நிப்பாட்டு வச்சு. பரவாயில்ல, நான் நிறைய உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன், நேரில் தூரத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் சரவணன். இதெல்லாம் எதுவும் அதெல்லாம் கிடையாது, இந்த நாளுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஒரு சிறிய புத்தகம். ரொம்ப நன்றி. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சரவணனை பற்றி. ஒரு 20 நாள் 1 மாதம் இருக்கும், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. சார், ஐ எம் சிஏ சரவணன். நான் 13வது அட்டம்ப்டில் சிஏ பாஸ் பண்ணியிருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தெரியும் உங்களுக்கு, நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் பெரிய அளவில் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் சிஏ கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நான் எம்காம் படிச்சிருக்கேன். நான் சிஏ டிஸ்கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்ஏ வேலைக்கு வந்துட்டேன் 22 வயசுலேயே. சிஏவோட அவசியம் என்ன, அது எவ்வளோ வேல்யூபிளானதுன்னு தெரியும். உடனே நான் சரவணன் கால் பண்ணி, சார் எப்படி இருக்கீங்க, எப்படி சார் உடனே, சார் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள், சிஏக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நீங்கள் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்கன்னு உடனே என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் சரவணன் பேசினாப்புல. அந்த பேசுனதில் சரவணன் எந்த அளவுக்கு என்னை அப்சர்வ் பண்ணியிருக்காப்புல, வாழ்க்கை பயணங்களில் நம்மளை அறியாமலே சிலர் நம்மளை ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிச்சயமாக போலீஸில் மட்டும் நடக்கும். ஏன்னா நீ யூனிஃபார்ம் போட்டு ரோட்டில் நிற்பேன் இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு கோவில்பட்டி எஸ்ஐ சொன்னார், வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசினார் எஸ்ஏ வேலையில். அப்போ நான் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன்,
தம்பி உங்களால் என்ன செய்ய முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். யூனிஃபார்ம் போட்டுட்டு உங்கள் புல்லட்டை எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் மீசையை திருக்கி விட்டு காப்பை திருக்கி இப்படி கைதும். வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் ஒரு இன்ஸ்பயர் ஆகணும்னா அது போலீஸ்காரனால் மட்டும்தான் இந்த உலகத்தில் முடியும். அவனை பார்த்தா போதும், அவன் எதுவுமே செய்ய வேண்டாம். நீ வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று நாளைக்கு எவனாவது ஒருத்த மேடையில் பேசுவான், எங்கள் கோவில்பட்டி எஸ்ஏ பஸ் ஸ்டாண்டில் நிற்பார், அவரை பார்த்து நான் எஸ்ஐ ஆனேன்னு சொல்லுவான். அவன் செயலே வேண்டாம். இது வந்து இந்த எஸ்ஐக்கு தான் இந்த ஒரு கொடுப்பனை கிடைக்கும். ஸோ சார்கிட்ட நான் கேட்டேன், டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லிக் கொடுக்குற திருக்குறள் எப்படி சார் உங்களுக்கு அப்படின்னோடனே எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜெயிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாப்புல. 13 அட்டம்ப்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சிஏ பாஸ் பண்ணி வந்திருக்காப்புல. இன்றைக்கி என்னை பார்க்க வரேன்னு சொன்னாப்புல. உங்கள் நேரம் கரெக்டாக நான் இங்கே நிற்கிற நேரம் ஃபோன் பண்ணாப்புல. சரி ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் சரவணனை இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சரவணன். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். நான் ஆக்சுவலி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறோம் ஆடிட்டராக. அது ஆகாஷ் சார் எனக்கு எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. அப்புறமா சமூக வலைதளம், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராமில் வந்து ஆகாஷ் அஃபிஷியலுன்ற சைட்டை வந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். எங்களுடைய டிஎன்பிசி பற்றி எனக்கு பெருசாக அவ்வளோவா எக்ஸ்போஷர் கிடையாது. எங்கள் கோர்ஸ் எப்படின்னா, ஒரு பேப்பர் விட்டாலும் நான் முதல்லேருந்து எழுதணும். அது வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். நான் இந்த 13 அட்டம்ப்டில் 8 தோல்விகள் வந்து நான் ஒரே ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகி தான் திரும்ப மொத்தமே எழுதினேன். ஒவ்வொரு தடவை அந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிற காலகட்டம் நான் படித்தது. இப்போ எனக்கு 27 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 வருஷம் 7 வருஷன்றது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். எல்லாருக்குமே, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது பீரியடு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வேறு வந்தது நடுவில். பப்ஜி விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு அந்த ஜாலி லைஃப் பார்க்க முடியும், ஆனால் என்ஜாய் பண்ண முடியாது. என்னோட படிக்கிற ஸ்டடி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக படிப்பேன். நைட்டு ஃபுல்லாக படிக்கும்போது 1 தோல்வி 2 தோல்வி 3 தோல்வி. ஒரு சில கட்டத்துக்கு அப்புறமா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. நைட்டில் தான் ஃபுல்லாக படிப்பேன். படிக்கும்போது நடுவில் ஒரு 1 hour பிரேக் எடுப்பேன். அப்போ தான் ஆகாஷ் சாரோட வீடியோ பார்ப்பேன். ஒரு காஃபி குடிச்சிட்டே பார்ப்பேன். அந்த வீடியோ பார்த்தோன்னா அடுத்த அரை மணி நேரம் படிக்கிறதுக்கு எனர்ஜி எனக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிற அளவு ஒரு எனர்ஜி வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு. விடிய காலம் 6 மணிக்கு தான் புக்கு மூடுவேன். கண்டினியூஸாக ஒரு மனுஷனால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்த ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் குறையும். அது மனித இயல்பு. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நடுவில் பிரேக் எடுப்பேன். எனக்கு பிரேக் வந்து ஒரு கப் டீயும் ஆகாஷ் சாரோட ஒரு 5 திருக்குறள் வீடியோவும் தான். அது எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே காமன். உங்களுக்கே தெரியும், என்னை விட உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தம், ரொம்ப காமனு. என்னுடைய கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். உங்கள் கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்க போகிறீங்க. ஆனால் அவர் சொல்கிற அந்த வேல்யூ வந்து ரொம்ப காமன். படிக்கும்பொழுது சமூகத்து மேலே அக்கறையோடு படிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு உற்சாகம்னா, அது ஜெயிச்சதுக்கப்புறம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இப்போது நான் பாஸ் ஆகிட்டேன். என் பேட்சில் நாங்கள் மொத்தம் 131 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கோர்ஸை. ஒரு சில காரணங்களால் நிறைய பேரால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு சில டைவர்ஷனாலேயும் ஒரு சில பேர் வெளில போனாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் வெளில வந்து 9 பேர் தான் இந்த கோர்ஸை முடித்தோம். எனக்கு அதில் என்ன ஒரு பெருமைன்னா, அதில் 8 பேருமே அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவங்கள நான் தப்பாகவும் சொல்லலை, தே ஆர் பிஸி இன் தேர் ஒர்க். பட் எனக்கு மட்டும் இந்த ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிருக்கு, திரும்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓரளவு வருமானம் வரளவு நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்றதுனால பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்ததே வந்து ஆகாஷ் சார் வீடியோ பார்த்து தான். ஸோ சமூக அக்கறையோட படிக்கிறவனோட அந்த அந்த தாட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதோட மெச்சூரிட்டி எனக்கு வந்து ஆகாஷ் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் பொறுமை, நிதானம், அந்த மெச்சூராக ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடச்சிடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே வெற்றி நான் ஒருவேளை 13 அட்டம்ப்ட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருந்தேன்னா நான் இந்த மாதிரி மாறி இருப்பேனான்னு தெரியல. அந்த தோல்வி வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. ஒத்துக்கிறேன், தோல்வி ரொம்ப கஷ்டம், தூங்க விடாது, குடும்ப சூழ்நிலை, நிறைய ப்ரெஷர் இருக்கும். பட் அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக ஆகாஷரோட வீடியோவும் அது திருக்குறளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்னுடைய ஜூனியர்ஸ் கிட்டேயும் அதான் சொல்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஜூனியர்ஸ் இருக்காங்க. எனக்கு கீழே ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சென்னையில் இருக்க பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் டெய்லியும் ஒரு வீடியோ ஆகாஷ் சாருக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க காலையில் எழுந்துக்கும் போது அந்த டே ரொம்ப பாசிட்டிவாகவும் உற்சாகமாகவும் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால அவரோட வீடியோ ஒன்று அனுப்புவேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பேஸ்டுன்னும் போது ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. இப்போலாம் உங்களுக்கு தெரியும், பூமரத்துலன்னுவாங்க, மொக்க போடுறேன்னு வாங்க, அதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த பசங்க ரொம்ப பக்குவமாக இவரை எடுத்துக்கிறாங்க.
எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து சிட்டி பேஸ்டு, அவங்க படித்தது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கும், இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கும். நம்மளுடைய சர்க்கிள் ரிமோட் பிளேஸ்லேருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே அது அவ்வளோ அழகாக புரியும் போது நமக்கு இன்னும் ரொம்ப அழகாக புரியும். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நினச்சேன் அவங்களாம் சரியாக பார்க்க மாட்டாங்க. ஒரு வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் ஆனால் டெய்லி அனுப்புங்க, அவங்க நினச்சப்போ யூடியூப்ல இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்து எடுத்துக்கலாம். பட் தே ஆர் ரெக்வஸ்டிங், அனுப்புங்க, நாங்கள் டெய்லியும் பார்க்கும்போது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன். தே ஆர் உண்மையிலே இப்போ அவங்க வந்து ரொம்ப அழகாக படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தோல்வி கண்டவங்க தான். அவங்க எல்லாமே இப்போ 4வது அட்டம்ப்டோ 5வது அட்டம்ப்டோ இதில் மொத்தம் ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க தான். இவரோட வீடியோஸ் இப்போ அவ்வளோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சென்னையிலையுமே. அது ஏதோ என்னால் முடிஞ்சது. நான் வந்து இவரை மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு இல்லை, ஏதோ மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு விஷயம் 4 விஷயம் பண்ணுறோம், ஏதோ 4 பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இவரை பற்றி சொல்கிறத விட உங்களுக்கு இவரை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்களாம் இப்போ படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பொறுமை, நிதானம், பக்குவம் இது இருக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப அடக்கமாக இருக்கணும். அது வந்து நம்ம கலிமுத்து சார்னு ஒருத்தருக்கு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது வந்து இவர் நிறையவே உங்ககிட்ட சொல்லியிருப்பார். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற பேசிக் பிரின்சிபல்ஸ் இதுதான். அது இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமை, நிதானம், அடக்கம், பண்பு. நம்மளால் முடிஞ்சது 4 பேருக்கு உதவி பண்ணணும், உதவி பண்ணலையா நம்மளால் முடியலையா அமைதியாகவும் போயிடணும். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி வயசில் பெரியவங்களுக்கு பேசும்போதே வந்து, நான் எப்போவுமே சென்னையில் வந்து 8 வருஷமாக இருக்கேன், யாருக்குமே குட் மார்னிங் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. எடுக்கும்போதே காலை வணக்கம் தான் வரும். இப்போ தான் ரீசெண்ட் டைமாக மாற்றி இந்த கொரியன்ஸ் கிட்டலாம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் எனக்கு. அந்த கியா மோட்டார்ஸ், முண்டாய் மோட்டார்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கிட்டலாம் பேசும்போது காலை வணக்கம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி இந்த தமிழில் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து 10th தமிழ் ஃபெயிலு, அரையாண்டில் 31 மார்க்கு. அதே மாதிரி கணிதத்துலேயும் நான் ஃபெயிலு. அப்போ வரைக்குமே எனக்கு தமிழ் கண்டா விருப்பம். ஆனால் நான் ஆங்கிலத்துக்கு 93. அப்புறம் போர்டு எக்ஸாமில் ஒரு வழியாக ஏற்றி 63 64 எடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ வரைக்குமே தமிழ் எனக்கு பிடிக்காது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நான் சிபிஎஸ்சி போயிட்டேன். ஏன்னா தமிழ் வந்து தலைமுழுகணும் அப்படின்ட்டு போனேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ன்றது இன்றைக்கி ஒவ்வொரு குரல் படிக்கும்போது எனக்கு தெரியுது. நான் வந்து தமிழை மார்க்கெட்டிங் பண்ணல, எல்லாரும் தமிழ்னு சொல்லுவாங்க, நான் அதை பற்றியுமே பேச வரல. பட் இதில் இருக்க அந்த உச்சரிப்பில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இப்போ எனக்கு புரியுது. இப்போ என்னுடைய பேச்சிலே பார்ப்பீங்க நிறைய தமிழ் வார்த்தைகள் தான் வருது எனக்கு. அது என்னென்னா, ரீசெண்ட் டைமாக ஒரு வீடியோஸ் பார்க்க ஒரு சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், இந்த கலிமூர்த்தியாக இருக்கட்டும், பர்வீன் சுல்தான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கணும். ஜெயந்தி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய உச்சரிப்பெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் அந்த தமிழ்ன்றது வந்து உங்களுக்கு டிஎன்பிசின்னும் போது அது கூடவே வருது. காட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது வந்து சுத்தமாக வேரியன்ட் இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் படிக்கிறேன். இப்போவுமே எங்கள் பசங்களுக்கு வந்து எதனா சொல்லும்போது குரலில் தான் சொல்லுவேன். சார் சொல்லுவார், இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், கற்றவர்கள் இன்றைக்கி சிந்திக்கிறது மற்றவர்கள் வந்து நாளைக்கு சிந்திப்பாங்க. இப்போ நான் 2 நாள் முன்னாடி என்னோடய ஜூனியர்ஸ்க்கு அதை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த தமிழ் வந்து இப்போ ரொம்ப பிடிக்குது. அது ஏன் அப்போ பிடிக்கலன்றது எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ யோசிக்கிறேன், அந்த மெச்சூரிட்டி வர டைமும், எனக்கு சக்ஸஸ் வர டைமும் அதை பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டது. எல்லாரும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு வாழ்த்துங்க. எல்லாருமே கண்டிப்பாக முயற்சியும் உழைப்பு இருந்ததுன்னா அந்த உழைப்பு வீண் போகவே போகாது. சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அந்த உழைப்பு காக்கி சட்டியாக தான் உங்ககிட்ட வருமானு தெரில, பட் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னைக்காச்சும் அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, என் பேட்ச்சில் கஷ்டப்பட்ட யாருமே வீணாக போகலை நான் பார்த்து. அதுவும் பொறுமையும் நிதானத்தோட கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு இலக்கை அடைவாடுவாங்க. நீங்கள் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் ஆகாஷ் சார் மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேரை தூக்கி விட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் விஷ் பண்ணுற அளவு என்னோட ஏஜ் அனுபவம் கிடையாது. பட் ஸ்டில் ஆகாஷ் சார் முன்னாடி சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள்.